மார்த்தாள் மரியாள் வீடு. அந்த வீட்டிலே மீண்டும் மகிழமாவர்களுக்காக தான் அம்மா நீங்கள் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொல்லி மரியாதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்த்துவது போலவே உங்களையும் நான் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துகின்றோம். அது மாத்திரமல்ல, சகையை வீட்டிற்கு சென்ற பொழுது இன்றைக்கு வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததை சொல்லி சகைவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல இன்றைக்கும் ஐயாவுடைய வீட்டிற்கு கடவுளுடைய விடுதலை, கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்திருக்கின்றது சொன்னால் மிகையாகாது. மூன்றாவது வீடு எம்மாவூர் சென்ற அந்த வீடு, அந்த வீட்டிற்கு ஆண்டவர் சென்ற உடனேயே அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. இன்றைக்கு என்னதான் நமக்கு இருந்தாலும் மெய்யான சமாதானம் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இராவிட்டால் அந்த வாழ்க்கையாக இருக்காது. ஆகவே நான் அனைவரும் சேர்ந்து ஆண்டவருடைய மெய்யான சமாதானம் உங்களுடைய உள்ளத்திலும் நம் அனைவருடைய இல்லங்களிலும் நம்முடைய திருச்சபையிலும் இந்த சமாதானம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வந்திருக்கிற அனைவரையும் சிறப்பாக கிறிஸ்தவர் வாசலாமணி, ஐரம்மா, அன்பு பிள்ளைகள், மருமகள் மற்றுமாக வந்திருக்கிற உறவினர்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். இம்மட்டும் உதவி செய்த கர்த்தர்தாமே இப்போது நேரடிக்கிற ஜெபங்களை எல்லாம் கேட்டு இனி வருகிற நாட்களிலே இன்னும் உங்களுக்கு ஆண்டவருடைய கருத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவர் வைத்திருக்கிறாரோ அவருடைய திருவிழா சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுத்து விடுவார். நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் மேல் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் குடும்பத்தின் மக்களையும் பிள்ளைகளையும் வீட்டில் இருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. Even say